எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் இழக்கிறோம், எதையெல்லாம் தக்க வைத்துக் கொள்கிறோம் என்பதை தீர்மானிப்பது நமது ஞாபக சக்தி அல்ல. அந்த பொருளின் மீது நாம் வைத்திருக்கும் மதிப்புதான். ஒரு சிறு பொருளாக இருந்தாலும் சரி, உணர்வுபூர்வமான உறவாக இருந்தாலும் சரி, நாம் எதை உயர்வாக கருதுகிறோமோ, அதை ஒருபோதும் கவனக்குறைவாக கையாளுவதில்லை. இதை ஒரு தொழிலதிபரின் வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கலாமா? ஒரு ஊரில் மிகப்பெரிய தொழிலதிபர் இருந்தார். அவருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. அவர் பேனா வைக்கும் இடத்தை அடிக்கடி மறந்து விடுவார். பேனா தேவைப்படும் போதெல்லாம் புது பேனா வாங்குவார். இந்த பழக்கத்தால் விலை மலிவான பேனாக்கள் பலவற்றை வாங்கி வைத்துக்கொண்டு ஒன்று தொலைந்து போகும்போதெல்லாம் இன்னொன்றை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருந்தார். என்னதான் இருந்தாலும் அவருடைய இந்த பழக்கம் அவருக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்தது. ஒரு நாள் தனது நெருங்கிய நண்பரிடம் இந்த விஷயத்தை சொல்லி புலம்பினார். உடனே அவருடைய நண்பர் அவரை ஒரு கடைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த 22 கேரட் தங்கத்தாலான விலை உயர்ந்த பேனாவை வாங்கச் சொன்னார். சரி, நண்பன் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று கருதி அவரும் அந்த பேனாவை வாங்கிக் கொண்டார். 6 மாதங்கள் கழிந்தது. அந்த நண்பரை மீண்டும் சந்தித்தபோது நண்பர் அந்த பேனா மறதியை பற்றி விசாரித்தார். அப்போது தொழிலதிபர் தன் பாக்கெட்டில் பத்திரமாக இருந்த தங்கப் பேனாவை எடுத்து காட்டினார். இப்போதெல்லாம் பேனாவை மறந்து எங்கேயும் வைப்பதில்லை என்றும் தனக்கு இருந்த பிரச்சனையில் நல்ல முன்னேற்றம் தெரிவதாகவும் கூறினார். வாழ்க்கையோட பாடம் என்னன்னு பார்க்கலாமா? இதேதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பொருள் நம்மிடம் தங்குவதில்லை என்றால் அதற்கான சரியான மதிப்பை நாம் அதற்கு கொடுப்பதில்லை என்றுதானே அர்த்தம். நாம் எதை மதிப்பாக உணர்கிறோமோ அதை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய வாழ்க்கை துணையோட மதிப்பை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா அவங்க மனசு கஷ்டப்படும்படியான காரியங்களை செய்யாதீங்க. டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின் தான் லைஃப்பில் எப்போதுமே சக்ஸஸ் தான். வித்தவுட் டிசிப்ளின் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே புரியும். சைனிங் ஆப்.